அடியே உன் எண்ணம் என்ன ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக ரில்க வீடியோ குயிக் ஷார்ட் ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து பண்ண நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்போ தான் இருக்கும். நீங்கள் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணினாக்கா இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபான் வந்து பண்ண நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி இன்புட் பண்ணணும் குயிக் ஷார்ட் ஸ்வீட்டாக பார்த்துலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் மேலே மூவ் பண்ணினாக்கா லிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த லிக்ஸ் குரூப் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடு குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ண லிக்ஸ் ஆகும். ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபானிங் கிளிக் பண்ணிட்டு கீழே வெப் வால் ஃபான்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஃபான் இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ஃபானிங் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அதை நீங்கள் கவுண்ட் பண்ண கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்மோஸில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு உங்கள் அட்மோஸ் விட்டு அப்படியே வந்து பண்ணாக்கா நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணுற பிக்கு வந்து பண்ண நம்ம எடிட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு குவாலிட்டி கம்மியாயிருச்சுனாக்கா ஜஸ்ட் ரிமூவ் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா பிக்கு குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் வீடியோ பார்க்குறதுக்கு வந்து பண்ண ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்கா வீடியோ லிங்க் என்ன சொல்லிக் கொடுக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ண நீங்கள் பிக்கை எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ண நம்ம அட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து பண்ண இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ணுனாக்கா பிக்கு ஆட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து பண்ண எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட் நம்ம வந்து பண்ண பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பண்ண கீழே ஒரு குரூப் இருக்கு பாருங்கள். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே குரூப் வைக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரெஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ண ஒரு பிக் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கட் பண்ணுறது பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் வேர்ப் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணாக்க இந்த சைடு காலில் டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சானிஸ் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணால் அதில் ஆட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட் அப்படியே இங்கே பேக் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போய்ட்டு காஃபியை கொடுத்துட்டு அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் நீங்கள் எடிட் பண்ணிட்டதுனாக்கா லாஸ்ட்டு வந்து பண்ண இது சின்னதாக கட்டையாக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் ஆனு சொல்கிறேன். ஸோ கட்டை இந்த இடத்துல புக்மார்க் இருக்கா அந்த புக்மார்க் போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாக்க ஏறம் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண செகண்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை நம்ம கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வைக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க கீழே ப்ரெஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நம்ம எடிட் பண்ண ஒரு பிக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை வந்து பண்ணி கட் பண்ணுறேஷன் பண்ணுறது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட்டை இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா செகண்டில் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகிடும். அதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்கா மீதி இருக்க குரூப்பில் எல்லாத்துலேயுமே இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் ஒன் பண்ணா பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்கா லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி வந்து பண்ணால் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த பிக்குக்கான அந்த ஒயிட் கலர் டெப்லெட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற டெப்லெட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கோம். இதுவும் நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம எந்த டெப்லெட் ஆட் பண்ண போகிறோம்னாக்கா இதுதான் லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஓகே, ஸோ இது நாம் செலக்ட் பண்ணிட்டு மேலே பொசிஷன் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆடு இது அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கோனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக்குக்கு குரூப்புக்கு மேலே அந்த கேமரா லேயர் பாருங்கள். ஸோ அது கீழே வரமா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த டெப்லெட் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நாம் வந்து பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டெப்லெட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு இதை வந்து பண்ணாக்க ஃபுல்லாக வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கட்டை வந்து பண்ணி அசென்ட் பண்ணி கட்டை செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு ஸோ எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஆட் பண்ண டெல்ஸ் எஃபெக்ட் வந்து பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயா ஷூ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்து வைக்குங்க. இப்போ பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துனாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த டெப்லெட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட்லேருந்து வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம வேர் டெப்லெட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே பிஸ்ஸும் கொடுத்து மீட்டோ கொடுத்து எந்த டெப்லெட்னா இதுதான் லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள்.
ஓகே. ஸோ இதை நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ்ஸும் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இதுவும் வந்து பண்ண நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி அந்த கேமரா லேயருக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஸோ இது வந்து பண்ணால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். கரெக்டாக நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணாக்க டைம் திருச்சி நேரும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண டெப்லெட்டை கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த அத்தர் ஆப்ஷன் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபுல்லாக வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபிட்டில் அந்த டேல்ஸ் எஃபிட் நம்ம கிளிக் போயிட்டு இந்த மிரரை மட்டும் நம்ம ஆன் போயிட்டு அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம். இப்போ பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தாக்க இது வந்து பண்ணாக்க நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இதுக்கு எப்படி ஆட் பண்ணு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த டெப்லேயே கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கு போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா மேலே ஆடிடும். இது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த கேமரா லேயருக்கு கீழே வரமா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஸ்னா கம்மியாக இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி எஸ்ஏ பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ புரிஞ்சா இது சேம் இடத்துல வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் இந்த டெம்பரரியை வந்து பண்ணாக்க நாம் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஃபைனல் வரைக்கும் நாம் டெம்ப்ளேட்டே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த லுக் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண நம்ம லீக்ஸுக்கு போய்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண மேலே லீக்ஸ் குரூப் இருக்கு பாருங்கள். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு அன் குரூப்பும் கொடுத்தீங்கன்னாக்கா லீக்ஸ் வந்து பண்ண உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ இந்த லீக்ஸில் வந்து பண்ண எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து பண்ணாக்கா அந்த கலர் வேணால் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி கலர் வேணால் வந்து ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே. சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண நீங்கள் ப்ரில் வந்து பண்ண இந்த மாதிரி ஒயிட் கலர் மட்டும் வந்து பண்ண பார்த்துருப்பீங்க. இன்னொரு ப்ரில் வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டில் வந்து பண்ண ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து பண்ணாக்க வரும். ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க எப்படி ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்படியே வேணால் இப்படியே வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் அந்த டெம்ப்ளேட் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா ஸோ அது எப்படின்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரெஸ்ஸும் விட்டு மீடியா கொடுத்து இந்த டெம்ப்ளேட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து பண்ணாக்க லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண டெம்ப்ளேட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு ப்ளஸ் 90 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு இது வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்லுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பேக் போட்டு இதில் எது சவுண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் மீட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க பெரிய பார்த்துருப்பீங்க இந்த டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க நான் வந்து என்னோடய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அது எப்படி கலர் சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதுக்கான டெம்ப்ளேட் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபீட்டில் கலர் ரேட் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிங்கனாக்க உள்ள எம்சிட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் வேலை இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்க ஸோ கலர் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஆட் பண்ணுற அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண கலர் நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோட பிக்கு தகுந்த மாதிரி வந்து நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. ஸோ முடிஞ்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண டெப்லு ஜஸ்ட் நம்ம இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணி ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க சாங்குக்கு மேலே வர்ற மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டீங்கன்னாக்கா நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி இது உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ண நீங்கள் புல்லு பார்த்து அந்த 3D லுக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாமா? ஸோ உங்களுக்கு வந்து பண்ண அந்த 3D லுக்கில் வந்து பண்ண உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பார்க்க ஆகலைனாக்கா இப்படியே நீங்கள் வந்து பண்ணாக்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இதுவே பார்க்குறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஓகே. ஸோ அது எப்படி ஆன் பண்ணுன்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு இந்த இடத்துல வந்து பண்ண இந்த கேமரா லேயர் எல்லாமே வந்து பண்ண நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் இதை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஆன் ஆச்சா? ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு இல்லை கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கனாக்கா நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் வந்து பண்ண நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு வந்து பண்ண அந்த 3D லுக் வந்து பண்ண கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் என்ன பண்ணீங்கனாக்கா அந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃப்லேயே இருக்கட்டும். நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் எஸ்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க எஸ்யூர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்லாம் பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்க செஞ்சு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.